சோ ஜப்பான்ல இருக்கிற டேக்கேன்ற அர்பன் லெஜெண்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜிசூன்னு ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாம எப்பயுமே தனிமையிலே இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை அதே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு புள்ளி கேங் வந்துட்டு பயங்கரமா புள்ளி பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்கு. இது நடந்த கொஞ்ச நாள் அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு அந்த பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன் வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்கு. அந்த புள்ளி கேங் அந்த இடத்துக்கே வந்துட்டு அந்த பொண்ணை பயங்கரமா புள்ளி பண்ணிருக்காங்க. புள்ளி பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சு ரயில்வே ட்ராக்லயும் தள்ளி விட்டாங்க. அந்த பொண்ணோட கால் ட்ராக்ல மாட்டிக்கிச்சு. அந்த பொண்ணால நகரவே முடியல. என்ன காப்பாத்துங்கன்னு கத்தி இருக்கு. அந்த பொண்ணு எவ்வளவுதான் கத்தி கத்தனாலும் அந்த புள்ளி பண்ண கேங்க அந்த பொண்ணை காப்பாத்தவே இல்ல. அந்த நேரத்துல அந்த ட்ராக்ல வேகமா வந்த ஒரு ட்ரெயின் அந்த பொண்ணை பாதியா வெட்டிட்டு போயிருச்சு. அந்த பொண்ணு அப்பயும் ரத்த வெள்ளத்துல பாதி உடம்போட என்ன காப்பாத்துங்கன்னு கத்தி இருக்கு. ஆனா இந்த பொண்ணை காப்பாத்தாம அந்த புள்ளி பண்ண கேங் பார்த்துட்டு ஓடிட்டாங்க. இவ்வளவு கொடூரமா இருந்தனால இன்னும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் யாராவது போனாங்கன்னா பாதி உடம்போட கையை மட்டும் வச்சு நடந்து வந்து இவங்க அந்த பேயை பார்த்துட்டு அந்த பேய் இவங்களை பார்த்துருச்சுன்னா அந்த பேயை பாக்குற யாரையா இருந்தாலும் பாதியா வெட்டிடும். இதனாலயே நீங்க நைட்லாம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகாதீங்க. அந்த பேய் மட்டும் உங்களை பார்த்துச்சுன்னா ரத்த கிளறியோட பாதி உடம்புல கொடூரமா கையை மட்டும் வச்சு உங்களை பார்த்து ஃபாஸ்டா ஓடி வரும். அது ஓடி வரும்போது அது நகத்துல இருந்து சவுண்ட் வருமா. அந்த சவுண்ட் வந்துட்டு அந்த பேருக்கு சிமிலரா இருக்கிறதுனால அந்த பேய்க்கு டெக்கேன்னு பேர் வச்சாங்களாம்.